கரண்ட் இல்லாமல் தூக்கமே இல்லை. கரண்ட் எப்போ வரும்னு கேட்டால் நீ கேட்ட உடனே கரண்ட் வந்துடுமான்னு என்ன திமிரா பேசுகிறாங்க. யாரா ஒருத்தர் விவரம் உள்ளவர் தற்கூரின்னு சொன்னால் உண்மையான தற்கூரி, நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சிக்காம இருக்கிறாப்பால் அவர்கள் தான் தற்கூரின்னு ஒருத்தர் சொல்றான். அவன் ஆள் தான் வளரலன்னு பார்த்தா மூளையும் வளரல. நான் தான் விஜய், இவர் தான் விஜய், அவர் தான் விஜய், கூட இருக்கவங்களாம் விஜய் விஜய் வணக்கம் வணக்கம் இருக்காரு. ஐயா உங்க தொகுதி பக்கத்துல இருக்கு, அங்க போங்க. பிஹைண்ட் மீ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்க கொஞ்ச நாள் ஆளக்கலம் கேட்குறீங்களா? என்னங்க பண்றது, கரண்ட் இல்லாம தூக்கமே இல்லை. கரண்ட் எப்போ வரும்னு கேட்டா நீ கேட்ட உடனே கரண்ட் வந்துடுமான்னு என்ன திமிரா பேசுறாங்க. ஏங்க கரண்ட் எப்போ வரும்னு கேட்கறது தப்பா? 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுன்றாங்க. 6 மாசம் வரைக்கும் கரண்ட் இல்லாம நான் என்னங்க பண்றது? மக்கள் கேட்குறாங்க, 6 மாசம் வரைக்கும் கரண்ட் இல்லாம எப்படி பண்றது? 6 மாசத்துக்கு அப்புறம் வர்றது கரண்டே தேவைப்படாது. ஏன்னா குளிர்காலம் மழை காலம், அப்ப ஃபேனு தேவையில்லை, போத்திக்கிட்டு தான் தூங்க போறோம். அப்ப கரண்ட் வந்து என்ன பண்றது? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. ஒருத்தன் சொல்றான், என்ன சொல்றான்னா, கரண்ட் வேணும்னா நீங்க சூரியன்ல ஒயர் கொடுத்து கரண்ட் எடுத்துங்க, சோலார் கரண்ட். எங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான் இருக்குது. வேணும்னா எங்க வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போய், என்னமோ புளி உப்பு கேட்கற மாதிரி சொல்றான், வந்து வாங்கிட்டு போன்றான். என்ன அதாவது நீங்க யார் கேள்வி கேட்க அப்படின்றான். கேள்வி கேட்காதீங்கன்றான். முதல்ல அவன் தான் சொன்னான், கேளுங்க, கேட்டாதான் எதுவும் கிடைக்கும்னா. இப்ப கேள்வியே கேட்காதீங்கன்றான். 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, அண்ணன் எல்லாம் செய்வாரு. உங்க அண்ணன் ஏன்டா எங்களுக்கு செய்யணும்? ஓட்டு போட்டது நாங்க, கேட்க வேண்டியது யார்கிட்டயோ அவர்கிட்ட கேட்கறோம். நீ என்ன நடுவுல அப்படின்னு நான் கேட்கல, மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு படம் நடிச்சுட்டா எல்லாருமே அவர் முதல்வர் ஆயிட்டாருன்றதுக்காக இவனுங்கள முதல்வர் மாதிரியே. ஒருத்தன் சொல்றான், அதாவது தெரு நாய்க்கு என்ன பிடிக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நாளாகுது. ஒரு நாய் பிரியாணி சாப்பிடும், இன்னொரு நாய் பொறை சாப்பிடும், ஒரு நாய் பிஸ்கெட் சாப்பிடும். அது எந்த நாய் எது சாப்பிடும் கண்டுபிடிக்கிறதுக்கே நாளாகுதுங்கிறப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆகும், நல்லது தர்றதுக்கு அப்படின்னா. ஓட்டை போட்டுட்டு இந்த ஜனங்க வந்தவன் போனவங்கிட்டலாம் திட்டு வாங்க வேண்டிய நிலைமையில இருக்கு. அவர் என்ன கல்வி அமைச்சர்னா விஜய் சார்கிட்ட தான், என்ன நான் தான் விஜய், இவர் தான் விஜய், அவர் தான் விஜய், கூட இருக்கவங்களாம் விஜய் விஜய்ன்றாரு. இப்ப சரி, எல்லாரும் விஜய் சார் வீட்டுக்கு போறோம், சோபா அம்மா ஏதா அவர் பிள்ளையா நினைச்சு எல்லாருக்கும் சோறு போட்டுருவாங்கன்னு வச்சுக்கிங்க. இவங்க அத்தனை பேரும் அங்க போக முடியுமா? அதாவது சட்டசபையில சிஎம் சீட்ல உட்கார முடியுமான்னு கேட்கிறேன். நீங்க வேற ஏதாவது புரிஞ்சிக்க கூடாது, புரியுதுங்களா? எல்லாம் அவருதான் நடிகர், அவரை நடிகரா பார்த்து ஜனங்க ஓட்டு போட்டாங்க. எல்லாம் நடிக்குதுங்க. ஒருத்தர் அப்படிதான் தொகுதி மாறி போயிட்டு வணக்கம் வணக்கம்னு இருக்காரு. ஐயா உங்க தொகுதி பக்கத்துல இருக்கு, அங்க போங்க இருக்காங்க. இதாவது ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் அந்த பேர் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் பேர் தான் ஆனந்த். அவர் நடிப்பு பெரும் நடிப்பா இருக்கு. அதாவது இது வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்வாங்க, மாற்றம் வரும் நினைச்சு ஏமாற்றம் வந்த மாதிரி ஜனங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மாற்றம் வரணும்னா அவரு 6 மாசம் டைம் கேட்டார்ல, அந்த 6 மாசம் வரைக்கும் அவர் போய் ட்ரைனிங் எடுக்கணும். அதாவது அமித்ஷா சார்கிட்ட போயிட்டு, ஐயா 6 மாசம் வரைக்கும் நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டு தெளிவா வரேன்னு சொன்னா அவர் அண்ணாமலையோ இல்ல வேற யாரையாவது 6 மாசத்துக்கு சிஎம் உட்கார வைப்பாங்க. ஏன்னா அவங்க நினைச்சா எல்லாம் நடக்கும். என்ன நான் சொல்றது, இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்ம நாட்டு நிலைமை என்ன ஆகுது? நிதி அமைச்சர் அப்படிதான் சொல்றாரு, நீதி பற்றாக்குறைன்றாரு. நிதிக்கும் நீதிக்குமே வித்தியாசம் தெரியாதவர்கிட்ட பதவியை கொடுத்துட்டாங்க. அவருக்கு டெய்லி ஆ ஆ இ இ உ உ அப்படின்னு ஆரம்பிச்சு அவருக்கு பாடம் எடுங்க, தமிழ் கற்றுக் கொடுங்க, அதுக்கப்புறம் கொடுங்க. ஒருத்தர் நோ கமெண்ட்ஸ், அதை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஒருத்தர் இருக்கிறாரு, முறுக்கு எப்ப சுட்டது, லட்டு எப்ப பிடிச்சது. ஜனங்க பூரா அவத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பாவம் இந்த விவசாயிகள். ஒருத்தர் சொல்லிட்டாரு, கிரிக்கெட்டு விளையாட்டை விட விவசாயம் ரொம்ப சாதாரணன்றார். அதாவது விவசாயத்தை விட விளையாட்டு ரொம்ப கஷ்டமா. கப்பு வாங்கிட்டு வந்து வச்சா சோத்துக்கு யாரு என்ன பண்ணுவாங்க? புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு இதுங்க கிட்ட இருந்த பதவியை பிடிக்கி ஏதாவது எலிமெண்டரி ஸ்கூலுக்கு அனுப்பி இதுங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து இதுங்களுக்கு புத்தி வந்த பிறகு பதவி கொடுங்க மறுபடியும். என்ன நான் சொல்றது கரெக்டு தானே? நான் சொன்னது கரெக்டா இருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. வேற ஒரு தகவலோட அடுத்த வாட்டி வரேன்.